பைபிள் மைண்ட் நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ற நாளிலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு, ஒருவேளை உங்கள் பலருடைய நம்பிக்கையை சற்று அசைப்பதாக தோன்றலாம். ஏனென்றால் இந்த கருத்தினுடைய சிந்தையிலே நாம் சத்தியத்தை அறிகிற போது நமக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்வதைப் போல, இந்த காரியங்களை நாம் சரியாக சிந்திக்கிற போது கர்த்தர் தாமே நமக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன தலைப்பு என்றால், இஸ்ரவேலும் தேவனும் வேதாகமும் என்கிறதான தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் ஒரு சில செய்திகளை தொடர் செய்தியாக பார்க்க இருக்கிறோம். நாம் எல்லாருமே இஸ்ரவேலை தேவனுடைய தேசம் என்று அழைக்கிறோம். தேவனுடைய ஆளுகையும் தேசத்தினுடைய அதிகாரமும், தேவன் அதை ஆளுகை செய்கிறார், தேவன் உருவாக்கிய தேசம். ஆகவே நாம் எப்பொழுதும் ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இஸ்ரவேலை எப்பொழுதும் ஆதரிக்க வேண்டுங்கிறதான ஒரு மனப்பான்களே பெரும்பாலான திருச்சபை காணப்படுகிறது. அநேக போதகர்கள் இதை போதிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். காரணம், அநேக இறையல் இஸ்ரவேலை மையப்படுத்தியதாக இருக்கிறது. நானும் கூட இஸ்ரவேலை மையப்படுத்திய இறையல்ல சில விஷயங்களில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வருகையை குறித்ததான நம்பிக்கையா இருக்கட்டும், ராஜ்யத்தை குறித்தான நம்பிக்கையா இருக்கட்டும், அவைகளிலே அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைய இஸ்ரவேல் தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டதா இருக்கிறதா? இன்றைய இஸ்ரவேலுடைய செயல்பாடுகள் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதா இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள். இன்றைய இஸ்ரவேலினுடைய பெரும்பாலான ரபிகள் என்று அழைக்கப்படுகிற போதகர்களாக இருக்கட்டும், அல்லது இஸ்ரவேல் மக்களுடைய பெரும்பாலானவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத முதலாவது நாம் நினைவு கூற வேண்டும். இரண்டாவது, சில யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை போலி போதகர் என்றும் விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வேதாகம காலகட்டத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவை யூதர்களில் பெரும்பாலானவர்கள் நிராகரித்தார்களோ, அதே போல இன்றைய இஸ்ரவேலில் தேசத்தில் காணப்படுகிற பெரும்பாலான மக்கள் இயேசு கிறிஸ்துவை போலி போதகர் என்று பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சபைகள் எல்லாவற்றிலும் பெரும்பாலும் போதிக்கப்படுறது என்னது? இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய தேசம், அங்கு தேவனுடைய ஆளுகை இருக்கிறது, இஸ்ரவேலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலை சற்று மற்ற உலக நாடுகளிலிருந்து புனிதப்படுத்துவதை போல நாம் என்ன பண்ணுகிறோம்? செயல்படக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 2வது அதிகாரம் 22, 23 மிக தெளிவாக சொல்லுகிறது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? முதலாவது சொல்லப்படுகிறது, இயேசுவை மேசியா அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? இது யூதர்களுக்கு யோவான் எழுதிய நேரடி வார்த்தை. அப்ப இன்றைய இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையில் பொய்யராயிருக்கிறார்கள். அடுத்த வரி மிக தெளிவாக சொல்லுகிறது, பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இஸ்ரவேல் தேசத்தில் பெரும்பாலான மக்கள் நாங்கள் பிதாவை வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை திருச்சபை ஏதோ ஒரு விதத்தில் மறந்து மறுதலிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனத்தினுடைய 23வது வசனம் இன்னும் மிக தெளிவாக சொல்லுகிறது, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. அப்புறம் எப்படி இஸ்ரவேல் தேசம் தேவனுடையதாக இருக்கும்? இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல பெரும்பாலான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு போலி போதகராக பேசுகிற போது எப்படி அவர்கள் பிதாவாகிய தேவனை ஆராதிக்க முடியும்? அநேகர் கூட நினைக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் நம்முடைய பிதாவை தொழுது கொள்கிறார்கள், யூதர்களும் பிதாவை தொழுது கொள்கிறார்கள் என்று. உண்மையில் ஒருவன் பிதாவை தொழுது கொள்ள வேண்டுமானால் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் பிதாவை காணவும் முடியாது, தொழுது கொள்ளவும் முடியாது. அப்ப அவங்க பிதா தானே சொல்றாங்க நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த வழிபாட்டை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. மிக தெளிவாக 1 யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாயிருக்கிறான். அப்ப இந்த வேதம் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய மீட்பராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிற, கதாநாயகனாயிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிற ஒரு தேசம் தேவன் ஆளுகை செய்கிற தேசம் என்று நாம் நினைப்பதே ஒரு கேள்விக்குறியானது.
பிரியமானவர்களே, உலகத்தில் எப்படி நம்முடைய தேசத்தை கடவுள் ஆளுகை செய்கிறார், உலகத்திலே அவரை அறியாத ஏன் இஸ்லாமியருடைய தேசத்தையும் கடவுள் ஆளுகை செய்கிறார். அப்படித்தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிறார் ஒழிய, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதிக்கப்பட்டது, தேவனுடைய விசேஷித்த அழைப்பு உடைய தேசம் என்று நான் நினைக்க கூடாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க அந்த தேசத்தினுடைய செயல்பாடுகளை, இஸ்ரவேல் தேசத்தினுடைய அரசியல் நடவடிக்கைகள் அல்லது அங்கு முதன்மைப்படுத்தக்கூடியதான கடவுளை பற்றிய தேடல்களை நீங்க பார்த்தீர்கள் என்றால், அங்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அநேக நெருக்கடிகள் இன்றும் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த மதமாற்ற தடை சட்டம் எப்படி நம்முடைய தேசத்தில் ஒரு சர்ச்சையாக வந்ததோ, அதே போல இஸ்ரவேல் தேசத்திலும் கூட கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு தடை செய்ய வேண்டுங்கிறதான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய நாடாளுமன்றத்தில் அதற்கான முயற்சிகள் எல்லாம் முன்மொழியப்பட்டது. இதே போல இன்றைக்கும் கூட மிகவும் தீவிரமான யூத குழுக்கள் கிறிஸ்துவை மேசியா என்று நம்புகிறவர்களை பார்க்கிற போதோ அல்லது கிறிஸ்துடைய தேவாலயத்திற்கு கடந்து செல்கிற போதோ அவர்களை காரி எச்சி துப்புவது, தரையில் துப்பி கிறிஸ்துவர்களை அவமானப்படுத்துகிற ஒரு வழக்கம் இன்றைக்கும் யூதரிடத்தில் காணப்படுகிறது. அப்ப கிறிஸ்துவை நிராகரிக்கிற ஒரு மக்கள், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புறக்கணிக்க கூடியதான ஒரு மக்களிடத்துல தேவனுடைய ஆளுகை இருக்கிறது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பேசக்கூடியதான ஒரு மனப்பான்மை தவறான. வேதம் சொல்லுகிறது, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்புனவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று. இன்றைக்கு இவர்கள் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆனால் அவர்கள் பிதாவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் தவறாக நம்பி தவறாக போதித்து அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும், ஈவன் தவறான செயல்களை கூட ஆதரிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு கிறிஸ்தவரிடத்திலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, குமாரன் இல்லாமல் ஒருவனும் பிதாவை உடையவன் அல்ல. இன்றைய இஸ்ரவேல் தேசம் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்களிடத்தில் தேவன் கிரியை செய்யவில்லை. எப்படி ரட்சிக்கப்படாத மற்ற தேசங்களில் எப்படி கடவுள் அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக பிரயாசப்படுவதற்கு கிரியை செய்கிறாரோ, அதே செயலைத்தான் இன்றும் கடவுள் செய்கிறார். நாமும் அவர்கள் தேசம் கிடைப்பதற்கு ஜெபிக்க கூடாது, மாறாக அவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேசம் உருவாகி விட்டதுங்கிறதுக்காக மட்டுமே அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்றோ அவரிடத்தில் தேவனுடைய கிரியை நடக்கிறது என்றோ நாம் நினைக்க கூடாது. ஏனென்றால் யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு இஸ்ரவேல் தேசம் புனிதமானதல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் தவறாக தங்களுடைய அதிகாரத்தையும் அரசியல் போட்டிகளுக்காக அநேக யுத்தங்களையும் அநேக அப்பாவி மக்களையும் அழிப்பது எப்படி தேவனுடைய செயலாக இருக்கும்? சிலர் வரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, இல்ல அவங்க செயல் தேவனுடைய செயல் அல்ல, ஆனால் அவர்களுடைய தேசத்துல தேவனுடைய கரம் இருக்கிறது. இல்லை, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி அவர்கள் தன்னை அறிந்து கொள்வதற்கு மனம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தாரோ, அதே செயலைத்தான் நாம் இன்றைக்கு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை குறித்த தொடர்ச்சியான கருத்துக்களை வருகிற அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த செய்தி உங்களை சிந்திக்க தூண்டியிருக்குமானால் இந்த செய்தியினுடைய கருத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நாம் சிந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.